என்னை வெல்லட்டும், வென்று என்னை கொல்லட்டும், அது போதும் இறைவா. தத்தாத்து தத்தாத்து, அதுவே நடக்கும். உலகத்தில் உயர்ந்தது சிவமா சக்தியா? ஒரு நாள் கூட ஒரு கூடை மலர் குறைந்தாலும் மீண்டும் முதல் நாளில் இருந்தே வர வேண்டும். செல் தேவி. எங்கள் வணக்கம். தேவேந்திரா, பார்க்கடலை 10 நாளாக கடைகிறீர்கள், இன்னுமா உங்களுக்கு அமிர்தம் கிடையவில்லை? ஆம் தேவரிஷி. ஆனால் என்ன நடந்தது தேவேந்திரா? முதல் நாள் கடையும் போது மூத்தவள் மூதேவி வந்து பிறந்தாள். அவரை நம் மகேஸ்வரர் பொல்லாதவரிடம் போய் அமரு என்று கூறி அனுப்பிவிட்டார். இரண்டாம் நாள் அமிர்தத்தில் ஸ்ரீதேவி வந்து பிறந்தாள். அவளை நம் ஜெகதீஸ்வரர் நல்லவர்களிடமும் மங்களகரமான இடங்களிலும் போய் இருக்கும்படி கூறி அனுப்பினார். மூன்றாம் நாள் அமிர்தத்தில் மத யானை பிறந்தது. மத யானையின் தோலை உரித்து மகேஸ்வரர் தனக்கு ஆசிரமாக்கி கொண்டார். நான்காம் நாள் அமிர்தத்தில் பிறந்த வரிப்புலியின் தோலை உரித்து நம் ஆதிசிவம் தன் இடையில் அணிந்து கொண்டார். ஐந்தாம் நாள் பிறந்த பாம்பினை பரமன் இதோ தன் கழுத்தில் அணிந்திருக்கிறார். ஆறாம் நாள் பிறந்த மான்மழுவை மகேஸ்வரர் தன் கையில் ஆயுதமாக ஏந்தி கொண்டார். ஏழாம் நாள் அமுதத்தில் காலை தான் திறந்தது. அதை நாம் சர்வேஸ்வரர் தனக்கு வாகனமாக்கி கொண்டார். எட்டாம் நாள் அமுதத்தில் பிறந்த அழகால விஷத்தை நம் கைலாசநாதர் உண்ணும் போது அவர் கழுத்தை இறுக்கி பிடித்தபடியால் அவர் கழுத்தில் விஷம் நின்று கண்டம் நீல நிறமானதால் திரு நீலகண்டர் என்று பெயர் பெற்றது. ஒன்பதாம் நாள் கடையும் போது இதோ இந்த வேதாள பூதம் வந்து பிறந்தது. பத்தாம் நாள் கடையும் போது தேவர்களே, அவரை கொண்டு வாருங்கள். இதோ இவள் தான் வந்து பிறந்தாள். நாராயணா நாராயணா. சுவாமி, 10வது நாள் பிறந்த இந்த பெண்ணுக்கு தாங்களே ஒரு பெயர் சூட்டுங்களேன். தேவி, நீ 10ஆம் நாள் வந்து பிறந்த காரணத்தால் இன்று முதல் நீ பத்திரகாளி என்று எல்லோராலும் அழைக்கப்படுவாய். நீ இன்று முதல் பூலோகம் சென்று குட்டாபுரம் என்ற கிராமத்தில் வடக்கு முகமாக கோயில் கொண்டு அங்கேயே அமர்ந்து எங்கெங்கு அநீதி அக்கிரமங்கள் தலைவிரித்து ஆடுகிறதோ, எப்போது நான் அழைக்கிறதோ நாரதரை அனுப்பி நான் உன்னை அழைப்பேன். நாராயணா நாராயணா, அப்படியென்னால் நான் தான் உங்கள் தூதுவன். ஆம் தானதா, அதில் என்ன சந்தேகம்? அதில் தான் நீ அதிமேதை ஆயிட்டே. சிவசிவா. உலகநாதா, தங்கள் ஆணைப்படி நான் புட்டாபுரம் செல்கிறேன். ஆனால் என் விருப்பப்படி நான் கேட்கும் வரங்களை நீங்கள் எனக்கு வர வேண்டும். என்ன வர வேண்டும் தேவி? ஆக்கும் வரம், அழைக்கும் வரம், கொடுக்கும் வரம், காக்கும் வரம், அனைத்தையும் நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். நோய் என்று என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் கொடுக்கும் வேப்பிலையும் குங்குமமும் எலுமிச்சம்பழமும் மருந்தாக அமைய வேண்டும். இதோ இந்த வேதாளங்களையும் என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வரத்தை நீங்கள் எனக்கு தந்துள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும். செல் தேவி. எங்களுக்கும் உத்தரவு தாருங்கள். செல்லுங்கள். நாராயணா நாராயணா, எல்லாம் நலமாய் முடிந்தது. என்ன நாரதா, முடிவா? இதுதான் தொடக்கம். முடிவு பொறுத்திருந்து பாருங்கள் என்கிறீர்கள்.